தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்பையில் பள்ளி குழந்தைகள் 17 பேரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்து மிரட்டியவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்கள். இந்த போவாய் பகுதி மும்பையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இன்று ஒரு வெப் சீரிஸிற்கு ஆள் எடுக்க வேண்டும், ஒரு ரிஹர்சலுக்கு ஆள் தேவை என்று சுமார் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த ரோஹித் ஆர்யா என்ற நபர் வர வைத்திருக்கிறார். அந்த 100 குழந்தைகளில் 17 குழந்தைகளை தாங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இன்னும் அடுத்த கட்ட அந்த போட்டிகளுக்கெல்லாம் அவர்கள் தயாராக வேண்டும் என்று கூறி அவர் அந்த ஒரு பகுதியில் அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார். நேரம் செல்ல செல்ல இந்த ரோஹித் ஆர்யா அந்த நபரின் நடவடிக்கைகள் ஒரு சந்தேகத்தை எழுப்பும்படி இருந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து பலரும் காவல்துறையை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு புகார் அளித்திருக்கின்றனர். அதன் பின்புதான் காவல்துறையினர் வந்த பின்புதான் தெரிகிறது இந்த நபர் குழந்தைகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. மிக முக்கியமாக தான் ஒரு பட்டியலை தயார் செய்து அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களிடம் பேச வேண்டும். அவ்வாறு பேசுவதற்கு காவல்துறையினர் ஏற்பாடு செய்யாவிட்டால் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியை முற்றிலும் தீயிட்டு எரித்து விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். பல மணி நேரம், கிட்டத்தட்ட சுமார் 1 மணி நேரம் இந்த நபருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர். அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததை அடுத்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையை சேர்ந்த அந்த வீரர்கள் ஒரு கழிவறையின் கதவை உடைத்துதான் முதலில் உள்ளே செல்கின்றனர். நடத்தப்படுகிறது. அவர் காயமடைந்து அவர் மருத்துவமனைக்கு அவர் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியானது. ஆனால் தற்போது வெளியாகக்கூடிய செய்தி, காவல்துறை துப்பாக்கிச் சூடில் காயமடைந்த அந்த ரோஹித் ஆர்யா மருத்துவமனையில் இறந்திருக்கிறார் என்ற தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. பாலா, இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது மும்பையில் இருக்கக்கூடியவர்களிடம் பேசும்போது ஏற்கனவே இது போல ஒரு பாலிவுட் படம் இருப்பதாகவும், Thursday 22 என்ற ஒரு படம் இருப்பதாகவும், அந்த படத்தில் வரக்கூடிய அந்த கதாநாயகி இதே போல குழந்தைகளை பிடித்து வைத்துக் கொண்டு தன் பல நிபந்தனைகளை வைப்பது போல அந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கும். அதே போல குழந்தைகளை பிடித்து வைத்துக் கொண்டு தனது நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அதே பாணியில் இந்த நபர் மிரட்டி இருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த காவல்துறையினர் இந்த கட்டடத்திற்குள் அந்த கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து குழந்தைகளை காப்பாற்றி இருக்கின்றனர். மிக முக்கியமாக காவல்துறையினர் உள்ளே நுழையும் போது இந்த ரோஹித் ஆர்யா என்ற நபர் ஒரு குழந்தையின் பின் ஒளிந்து கொண்டு தன்னை சுடக்கூடாது, தன்னை எந்த வகையிலும் காயப்படுத்தக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த காவல்துறையினர் லாவகமாக அவர் மீது அந்த துப்பாக்கிச் சூடை நடத்தி அவரை பிடித்திருக்கின்றனர். முக்கியமாக காவல்துறையினர் இந்த ரோஹித் ஆர்யா மனநலம் எதுவும் பாதிக்கப்பட்டவரா என்ற ஒரு கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்டமாக இவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகிருக்கிறது. இன்னும் போக போகத்தான் உண்மை, அதாவது இந்த நபர் எதற்கு குழந்தைகளை பிடித்து வைத்து இந்த நிபந்தனைகளை வைத்தார், அதே போல மிக முக்கியமாக இந்த பட்டியலில் இருந்த பெயர், அதாவது அவர் பேச வேண்டும் என்று கூறிய நபர்கள் யார் என்ற பல கோணங்களில் தற்போது அந்த விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக அந்த 17 குழந்தைகளும் எந்த விதமான பாதிப்போ அல்ல காயங்களோ இல்லாமல் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றன. பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.